இது பராசக்தி படம் பார்த்துட்டு வரோம். படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 1959 1965 இந்த டைம் கேப்பில் வந்து ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து வெறும் ஹிந்தி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன, நம்ம சிவகார்த்திகேயன் அதர்வா இவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ஒரு போலீஸாக இருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி திணிச்சா என்ன பிரச்சனை மக்களுக்கு வரும், போராட்டம் பண்ணுறதுக்கான நியாயங்கள், இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் காமிப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஜெயம் ரவி வர்சஸ் சிவகார்த்திகேயன். ஜெயம் ரவி வந்து ரொம்ப சாஃப்டான ஃபேஸு, பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு வில்லத்தனம் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஆடியன்ஸுக்கே வந்து கோவம் வர அளவுக்கு அவ்வளோ ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வில்லன் அவளை பண்ணும்போது அவரை அடித்து தூக்குற ஹீரோ வந்து இவரும் எலிவேட் ஆவார். ஸோ அமரனுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக வந்து சிவகார்த்திகேயனோட ஃபில்மோகிராஃபியில் வந்துருச்சு. அதே மாதிரி அதர்வா நல்லா நடிச்சிருந்தார். ஸ்ரீலீலா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அதெல்லாம் தெரியும், பட் ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் கிளைமேக்ஸ் கூட முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப டீட்டெயிலிங் நல்லா இருந்துச்சு, எமோஷனலாக படம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. மொத்தத்தில் ஒரு அருமையான ஒரு படம். கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான படமா? கண்டிப்பாக பொங்கலுக்கு ஒரு சிறப்பான ஒரு படம் தான். யாருடைய நடிப்பு நல்லா இருக்கு? சிவகார்த்திகேயன் தான் ஆப்வியஸா, பட் எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவி வில்லன் கேரக்டர் இருக்கார்ல, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அவரு. ஹீரோ வில்லனாவே மெயின்டைன் அவர் வில்லனாவே மெயின்டைன் பண்ணலாம். தேங்க் யூ. நல்லா சூப்பர் சூப்பர். அவருடைய நடிப்புல பிடிச்சிருக்கு எல்லாமே ஸ்ரீலீலா நல்லா நடிச்சிருக்காங்க. லாஸ்ட் அந்த 5 minutes அவங்களுடைய ஸ்பீச், அவங்களுடைய இது தமிழ்ல பத்தி பேசுறது எல்லாருடைய இம்ப்ரெஷனா இருக்கு. பயங்கர உணர்வுபூர்வமா இருந்த படம். அந்த படம் அவங்க தான் கடைசி டெலிவரி, அந்த 5 minutes தான் ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கு. ரொம்ப உணர்வுமா இருந்தது. சின்ன பசங்களுக்கு புரியும் பட் பொண்ணு புரியுமா படம்? இல்ல குழந்தைங்களுக்கு வந்து புரிஞ்சு சூப்பரா இன்ஸ்பிரேஷன் தான். அவங்க போராட்டனால இன்ஸ்பிரேஷன் போராட்டம் பிடிக்குதா? ரத்தக்கரைலாம் வருது, அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணிருக்காங்களே அந்த மாதிரி. ஹிந்தி ஓகேவா? இல்ல பட் இருந்தாலும் தமிழ்நாடுக்கு இது நம்மளுக்கும் ஒரு சுதந்திரம் வேணும்னு பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஓகே, ஹிந்தி கம்பல்சரி இருக்கலாமா? ஓகே தான். படம் வரல, அவங்களோட ஃபேன் தான், பட் அவங்களுக்கு வந்து இங்க வந்து நோ ப்ராப்ளம். படம் வந்தா நல்லா இருந்துச்சு. இல்ல வந்துரும். ஓகே, வெரி குட். ரஜினி முருகன் மாதிரி அது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். சிவகார்த்திகேயன் ரசிகை. ஆமா, அவருடைய fan. விஜய் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டும் ஒரே போட்டிருந்தோம் பட் கேன்சல் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால பட் இங்க பாப்கார்ன்ல கூட எங்களுக்கு இங்க எல்லாமே விஜய் சாரோட பிக்சர் தான் போட்டிருந்தது. அதை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்து வந்துட்டோம் நாங்க. ஓகே, நோ ஃபீலிங். நோ ஃபீலிங். ஓகே, தேங்க்யூ.